ஆர்டிஸ்ட் பார்த்திருக்கலாம், சித்தாபுரம் பார்த்திருக்கலாம், பீட்ஸ் பார்த்திருக்கலாம். நிறைய இன்றைய படங்களில் முன்னணியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாரியப்பா என்னுடைய கலைக்குழுவை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு 35 வருடம் நடிச்சாரு. கடைசியா அதிக நடிச்சு முடிச்சாரு. மிக சிறப்பான ஒரு நடிகர். அவரை முதலில் ரோட்டோப்பில் இருக்கிற பந்தய சாலையிலே மேக்கப் எல்லாம் இல்லாம நீ வாங்கினா நான் ரெடின்னு சொல்லி தெருவில் உணவு வச்சேன். அன்னையிலிருந்து போய் இன்னைக்கு சென்னையில நேற்றைக்கு ஒரே வார்த்தை சொன்னேன். அதுதான் நட்பு. நட்பு என்பது நடிப்பல்ல, இதயத்தின் துடிப்பு. ஒரே வார்த்தை அவர்கிட்ட ஐயா மாறி சொன்னேன். கூப்பிடுறவங்க மெட்ராஸ் வந்துடலாம். அவர்கள் வந்து வாங்க பிரேமம் நானும் பயன்படுத்த கவலைப்படுறாங்க. காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் இந்த பகுதியில் காவல்துறையிலே ஒரு எஸ்ஐயாக இருந்து பணி நிறைவு பெற்று எங்களுடைய நாடகத்தோடு 500 நாடகங்கள் நடிச்சோம். ஒரு 40-50 கதைவசனத்திலே கோவை வானொலியிலே மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். இவர்களுக்கு பாடம் கொடுத்ததே நேற்று காலையில் தான். நேற்று காலையில் கொடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ரெடி, அவ்வளவுதான், தயாராக இருக்கிறார்கள். அவர் சீதாராமன் அவர் சயின்ஸில் மேலாளராக பணிபுரிகிறார். எல்லாமே கூட்டாளிகள் அல்ல, எல்லாமே மிகப்பெரிய ஆட்கள் கூட்டாளிகளாக மாறிட்டார். கூட்டாளிகள் இல்லை என்றால் இந்த நாட்டிற்கு சுதந்திரமே வந்திருக்காது. ஏன்னா விஸ்வநாதன் முருகதாசன் போட்டு ஸ்ரீவண்டியில உட்கார்ந்து கொடியை பிடிச்சு பேருக்கு போட்டதா கொடி முன்னுக்கு வந்து எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு எல்லாமே டச் பண்ணி மேக்கப் பண்ணுறோம். ஒவ்வொரு சொத்து மிகப்பெரிய ஒப்பனை கலைஞர். எங்கன்னா ஒரே வழிதான். என்ன பிரேம் வந்தது வந்தாச்சு, அவ்வளோதான். நன்றி. இப்போ அவர் ஏன் உட்கார்லாம் முக்கியமான விஷயத்துக்கு போய் உட்கார்ந்து நாடகம் நடிக்கும் தெரியும். நம்மளோட நாடகம் ஆரம்பமாகிறது. சாமிநாதன் என்ன சொன்னார்? கலிங்க நாட்டா நந்த வம்சத்தை பூண்டோடு துவசம் செய்த அந்த குல சிரேஷ்டரா, அவனி எங்கும் தேடி அடைந்தாலும் காண முடியாத அரும்பெரும் பண்டிதரா, சாணக்கியரின் ராஜதந்திர மூலையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகனுக்கு அடிபணிய மறுத்தார். வேதமே வேதமே தானே தலைவரே, தகுதி சிறிதுமில்லா தடுக்க கூட்டத்தை இடுப்பொழித்து போடும் எனதருமை தளபதியே, என் தோள்கள் திறவெடுக்கின்றன. என் வாழும் மேலும் ரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன. போர்த்துமிழ் படைத்த என் புஜபல பராக்கிரமம் அந்த கலிங்க பூமியை எனது பாதத்தடியில் போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சுதந்திரமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது. அமைச்சரே, ஆரிய வர்க்கத்தின் அருந்திரல் காவலரே, போர்ப்பறை முழங்க வேண்டும். தமிழகத்தின் வாய்களில் ரத்த தடாகம் உடைப்பளித்து ஓட வேண்டும். அது கண்டு இமயத்தின் விளரியில் இலச்சினை பொறித்த தமிழகத்து வேந்தர்கள் நம் காலடியில் பணிந்து முடி கழட்டி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். யுத்த பேரிகை முழங்கட்டும். அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். வெற்றி வெற்றி. அதை தவிர இந்த அசோகரின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளை இடம்பெறக்கூடாது. போர் முரசு ஒலிக்கட்டும். அணிவகுத்து நிற்கட்டும் ரசகதிராவதாதிகள். புறப்படுங்கள் புறப்படுங்கள். அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துடித்தார்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒருங்கே கொண்டது. எப்போதப்பா இப்படி கொடுங்கோடனாக மாறினார்? புத்தபிட்சுவே, என்ன சொல்லுகிறீர் இப்போது? கலிங்கத்து மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன் நான். அதை எவனாவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலியிடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும். அசோகவர்தனா, நீ அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரிப்பாத்தி அளவுள்ள நாடுதான். ஆனால் உன் வம்சத்தவர் எவரும் நெருங்க முடியாத உன்னதம் வாய்ந்த கீர்த்தி வாய்ந்தது என்பதை நீ மறந்துவிடாது. அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன். இப்படி அஞ்சா நெஞ்சு படைத்த அசோகவர்தன ஆணையிடுகிறார். கோழைகளே, விலகிப் போங்கள். ரத்தம் கொண்டு அச்சம் கொள்ளும் கோழைகளே, ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா, பார்ப்போம் வருகை என்று வென்று
வெற்றிடம் கூறும் வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அசோகா, அசோகவர்தனா, மகனே மகனே மகனே, பாலூட்டி தாலாட்டி வளர்த்த என் மகன், ஐயோ ஐயா, என் மகன் இறந்து விட்டான், என் மகன் இறந்து விட்டான். தண்ணி தண்ணி தண்ணி, ஐயா மகனே, இனி நான் என்ன செய்வேன்? எப்படியெல்லாம் உன்னை விட்டு வாழ்வேன்? இந்த கோலம் தந்தவன் யாரடா? எந்த படுவாவை இப்படி செய்தார்? என் மகன் இறந்து விட்டான், என் மகன். தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டான். காதரி காதரி தொண்டை வறண்டு விட்டது. தண்ணீர் தண்ணீர் இதோ இருக்கிறது தாயே. இந்த அகால வேளையில் இறைந்த என் மகனே வந்து உதவியது போல் வந்திருக்கிறாய். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சீ! சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்யம் வெளிப்படுத்த சாம்ராட் அசோகன், எங்கள் வருங்கால சன்னதிகளை வாயில் போட்டு விழுங்கிய சாம்ராட் அசோகன், மஞ்சளும் பூவுமாய் திரிந்த எங்கள் பெண்களை விதவைகளாக்கி அவளைகளாக திரிய வைத்த வெளிப்படுத்த அசோகன். ஐயோ, அவசியமின்றி போர் நடத்தி இத்தனை பேரை பழிவாங்கி இருக்கிறாயே, உனக்கு இருதயம் என்பதே கிடையாதா? உனக்கு அண்ணன் தம்பி, அக்கால் தம்பி, அக்கால் தங்கை ஒருவரும் கிடையாதா? உனக்கு இருதயமே கிடையாதா? நீ உணர்ச்சியற்ற மரத்தினால் செய்த பதுமையா? சீ! நீ கொலைகாரன், கொலைகாரன், ரத்த வெறி பிடித்த வேங்கையிலும் கொடியவன். உன் கையால் தண்ணீர் வாங்கி குடித்து வாழ்வதை விட சாவதே மேல், சாவதே மேல். சங்கம் சரணம் சச்சாமி, தர்மம் சரணம் சச்சாமி. துறவியே, ஆந்தையும் வவ்வாலும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டாலும் குடியிருக்கும் இந்த இடத்தில் நாங்கள். ஆமா சோகவர்தனா, நோய் இருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேவையாலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். பூஜ்யரே, ஏற்கனவே ஏர்முறைப்பட்ட நஞ்சை நிறம் போல் புண்ணாகி இருக்கிறது. தயவு செய்து என்னை மீண்டும் கடித்து விடாதீர்கள். அசோகவர்தனா, இந்த உலகத்தில் திருத்த முடியாதவர் என்று எவருமே இல்லை. வெள்ளி பணத்தை அள்ளி கொடுத்து உடலின்பத்தை தரும் விலை மாதிரி கூட திருத்தி விடலாம். நல்ல உள்ளம் கொண்ட ஒருவன் அவரை திருமணம் செய்து கொள்கிறார். சத்திரிய பிறகு உன் காதுகளை சற்றிலே கடனாக ஒரு முறை ஒரே முறை சிந்தித்துப்பார். எப்படி பெற்ற இந்த கலிக்க பூமியை பல்லாயிரக்கணக்கான கபால ஊடுகளை குவித்து வைத்து, பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொன்று குவித்து, அவர்களின் விதவை மனைவிமார்கள் அறுத்தெறிந்த கரும் மூந்தலை கையிலாக பிரித்து, ரத்தம் தோய்ந்த உன் கரங்களால் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறார். இதுவா வீரம்? இதுவா விவேகம்? இதுவா வெற்றி? இல்லை, அவமானம், அவமானம். பூஜ்யரே, தெளிந்த நீர் போல் இருந்த என் உள்ளத்தை அறிவுக்கல்லில் குழப்பி விட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறதே. என் முன்னில்லாம் போய்விடும், இந்த இடத்துக்கு போய்விடும். அசோகவர்தனா, ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீங்க. அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலகமாசன், அன்புதான் யுகம், அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலகமாசன், அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் இன்பம், அன்புதான் உலகமாசன். என் கண்கள் திறந்தன, பூட்டிய
வெற்றி பித்தத்தால் 100,000 பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றவரே, 150,000 பேர் கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து மெய்யில்லா பொன்னழிந்து புறம்பி தலைக்கிறது. ஐயோ, இத்தனைக்கு காரணம் இதோ இந்த வாழ். இந்த கொலை கருவியினால் எத்தனை உள்ளங்களை கிழித்தெறிந்திருப்பேன், எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமா, அக்கோடி கணக்கில் எதிரிகள் வந்து குவிந்தால் தொகைதொகையாக எதிரி நிறுத்தி அவர்களை ஒரே வீச்சு வெட்டி வீட்டிய வீரமானே, இது ஒளிந்து போவது குறைவு. கடும் புயலாய் கீறி வந்த காட்டான் பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்தில் இடம் பிடித்த குளிர் மிக சட்டாரியே, இது கரண்டு விடுகிற நுழைவு. இனி இந்த அசாரம் மாறிவிட்டால், தரையீடாக மாறிவிட்டால், ஏன் கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இது நான் உள்ளத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. போதிமரம் புத்தகை ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று வேதிக்கு சாற்றிட்ட புத்துலக சித்தனை, நீ எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், அறந்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். நம்ம ஊர்க்காரங்க நல்லா கை தட்டுங்க. அடுத்து நம்முடைய நாடக இயக்குனர் கலைக்கவிஞர் மருதூர் கோட்டீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான சான்றிதழும் மகிழ்வாடையும் வழங்கப்படுகிறது. சாதித்ததல்ல, நாங்கள் எத்தனை சக்திகள் இருந்தாலும் நாங்கள் நிற்போம் என்று மிக அருமையாக இந்த அருமையான வாய்ப்புகளை கொடுத்த சக்தி கொடுத்த உத்தம சங்கம் அனைத்து ஊர் பொதுமக்கள் உங்களில் நானும் வருவோம். வேறு எத்தனை எங்களும் எங்கள் அம்மையாவை தோப்பேன், எங்கள் அம்மையா தோப்புக்கா தேவி தோப்பு. அதனால் மிகப்பெரிய பெருமை. இதை கொடுத்து 3 நாட்களில் திறம்பட செய்ய வைத்த திரு மாரியப்பன் அவர்களுக்கு எங்களுடைய கோவை வண்ணமையில் கலைக்குழுவின் சார்பாக இந்த கொண்டாடி அறிவித்து மகிழ்வோம். இணைந்து இந்த மகிழ்வாடை வடிவக்கிறார். இங்க ஐயா கோடீஸ்வரன் அவர்களோட நிகழ்ச்சியை பல தடவை பார்க்கறதுக்கு இந்த கோவையில பெரிய வாய்ப்பு இருந்தோ அதை நேரடியா பெரிய பெரிய அரங்கங்கள்ல கூட அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்த 2 நிமிஷம் சொல்லிட்டு நம்மளை வந்து இந்த இடத்துல ஒரு கலைஞனுக்கு தான் எந்த விதமான தன் இயல்பு பட்டுன ஒரு கூச்சமே இருக்காது. அந்த கூச்சத்துக்கு பின்னாடி தான் இந்த கலை வந்து உயிரோட்டமா இருக்கும். இவர்கள் நிறைய மேடையை பார்த்துருப்பாங்க, அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா வித்யா அக்கா பிரேமா அவங்க வந்து இங்க அவங்களுடைய உணர்வை காட்டினப்ப நான் என் மனசுக்குள்ள நினைச்சதை உண்மையா சொல்ற ஒரு சராசரியான ஒரு இல்லத்தரசியா தான் நான் அவங்கள பார்த்தேன். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற துறை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு அரங்கத்துல எந்த விதமான ஒப்பனை, எந்த விதமான பில்டப்பு, எந்த விதமான மேடை அலங்காரமே இல்லாத ஒரு கட்டாந்தரையில இந்த உணர்வை உண்மையை வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா
அவர்கள் தான் உண்மையான கவிஞர். ஏன்னா நம்ம சமூகம் வந்து பாரதியார் இருந்தப்போ கொண்டாடல, எல்லாமே காலம் கடந்துதான் இந்த கலைகளையும் இதையும் நம்ம ஆண்டாண்டு காலத்துக்கு தத்துவம் பேசிட்டு இருப்போம். இப்படியான ஒரு அற்புதமான படையை உருவாக்கி வைத்திருக்கிற எங்களுடைய முன்னத்தியர் ஐயா கோடீஸ்வரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கிற பட்டாம்பூச்சியின் சார்பாக கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 100 ஆண்டு நிறைய படைப்பாளிகளை கலைஞர்களை உருவாக்க வேண்டும். வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.